ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாங்க என்னோட சாட்டர்டே ரொட்டீன் பார்க்கலாம். ஸோ சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8:05க்கு தான் நான் வந்து சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் உங்கள்கிட்ட என்ன டேட் காமிக்கலான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டேன். லீவுங்கிறனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சோம், ஒரு 7:15 அந்த மாதிரி. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா வந்து கேரட் சட்னியும் தோசையும் வந்து கிட்ஸ்க்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிந்துக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்கனால வந்து அவங்க குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு அவங்க 2 பேரும் விளாண்டுட்ருக்காங்க. ஏதோ தூக்கி வச்சு 2 பேரும் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து 2 பேரும் வந்து பேலியோ டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், நானும் என் ஹஸ்பண்டும். ஸோ அவங்க வந்து காலையிலேயே காஃபி மட்டும் குடிச்சிட்டு சிந்து வந்து டான்ஸ் கிளாஸில் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் வந்துட்டு பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயும் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி கோஸ் மாதிரி இருக்கும், ப்ரூசல் ஸ்ப்ரவுட்ஸு. ஸோ எந்த காய் நம்மக்கிட்ட நம்ம இருக்கிற ஏரியாவில் வந்து எது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அதை சமைக்கிறதா ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி முந்தின நாள் வாங்கினது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் இது வாங்கிட்டு வந்தேன். அப்போது ஸோ குழந்தைங்க வந்து சாப்பிட்றேன்னு சொன்னனால தோசையும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, காயும் கட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க 2 பேரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க டான்ஸ் கிளாஸ்க்கு. கிளம்பி போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதுக்குள்ளே நான் வந்து காய் குழம்புலாம் ரெடி பண்ணிட்டேன். குழந்தைங்களுக்கு சாம்பாரும் கீரையும் போட்டு பருப்பும் கீரையும் போட்டு இது மாதிரி குழம்பு மாதிரி வச்சுட்டு காயும் ரெடி பண்ணியாச்சு. சரி அவங்களுக்கு ஆம்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஆம்லெட் போட்டுட்ருக்கேன். நான் வந்து சாட்டர்டேங்கிறனால நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அதனால் வந்து தயிர் பச்சடி மாதிரி போட்டுட்டு காய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பிளேட்டு சாப்பிட போகிறாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காயும் தயிர் பச்சடியும். ஸோ நாங்கள் காலையில் எல்லாருமே குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம், சாரை சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளாக் காஃபி மட்டும் ஒன்று குடிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளாக சுகரே சுத்தமாக போடுறதில்ல, சுகரே போடாமல் தான் குடிக்கிறேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா 11:40 ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் சமைச்சது இது எல்லாமே அப்படியே கிடக்கு. ஸோ கடகடன் கழுவி முடிச்சுட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் கழுவி வச்சுட்டேன் நான். ஸோ கடகடன் கழுவி வச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ வந்து இந்த கோயில் வீடியோ மட்டும் இந்த கிளிப் வந்து முன்னாடியே எடுத்தது. ஸோ இந்த கோயிலுக்கு தான் போயிருந்தோம், மேலிபு ஹிந்து டெம்பிள்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 hour. ஸோ அங்கே போயிட்டு இங்கே போனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கும். ஸோ நாங்கள் அடிக்கடி இந்த கோயிலுக்கு தான் போவோம், நல்லாயிருக்கும். சாட்டர்டே சண்டே எப்பவுமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும், லீவு நாளில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயில், இவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்களும். ஸோ கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் வந்து லைப்ரரி போயிட்டோம். ஏன்னா வந்து ஏதோ கிட்ஸ் ஈவெண்ட்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே போட்டிருந்தாங்க நோட்டீஸ் எல்லாம். ஸோ அதை நாங்கள் நெட்டில் பார்த்துட்டு சிந்துக்காக போனோம் நாங்கள். இது வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணிவிட்டு ஒரு இது வந்து குட்டி ரோபோ, அது வந்து நம்ம ட்ரா பண்ணது மேலே விட்டோம் அப்படின்னா எந்த கலர் வந்து நம்ம கலர் அடிச்சிருக்கோமோ அந்த கலர் வந்து மாறும், ஒவ்வொரு இதுவும் மாறும்போது கலர் மாறும்போது. ப்ளஸ் வந்து ட்ராயிங் காம்படிஷன், ட்ராயிங் இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வர 3:50 ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா செம பசி, ஏதாவது சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். இது வந்து ஆப்பிள் சீசனுங்கிறனால வந்து ஆப்பிள் சாப்பிட்றோம், டெய்லியும்லாம் ஆப்பிள் சாப்பிட மாட்டோம் நாங்கள். ஸோ அப்படியே ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்ருக்கோம். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது படம் பார்ப்போம், இல்லைனா வந்து அவங்க கார்ட்டூன், கிட்ஸு கார்ட்டூன் தான் போயிட்டுருக்கோம். ஸோ டிவி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் இருந்தோம், லீவு நாள் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தான் வருவோம் நாங்கள் வாக்கிங்க்கு. ஏன்னா வந்து ஹில்ஸில் ஏறி இறங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உடம்புக்கு. ஸோ நாங்கள் இது ரெகுலராக வர்றதில்ல, பட் எப்போல்லாம் முடியுதோ அங்கே வந்து இங்கே வருவோம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு 5 minutes இதில். ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு டைம் 2 டைம் ஏறிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு குட்டி பார்க் இருக்குது, அங்கே வந்து இவங்க 2 பேர்த்தையும் விளையாட விட்டுட்டு வீட்டுக்கு போவோம். ஸோ இது வந்து ஏறுறது ரொம்ப கஷ்டம்தான், பட் வாரத்துக்கு அட்லீஸ்ட்டு 1 time 2 time வரலாம். பட் டெய்லியும் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour வந்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
இது வந்து ஒரு குட்டி வந்து மலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸாக தான் இருக்கும் இங்கே கலிஃபோர்னியா ஃபுல்லாக. ஸோ இது வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க் இருக்குது. அங்கே வந்து 2 பேரும் விளையாடுவாங்க எப்போவுமே ரெகுலராக இங்கே வந்தோம் அப்படின்னா. ஸோ 2 பேரும் விளையாட முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனையும் வந்து எல்லாம் மறுபடியும் எல்லாம் குளிக்க வச்சுட்டு ஸோ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ சமைச்சிட்ருக்கேன். இப்போ நான் சமைச்சு முடிச்சிட்டேன் 7:42க்கெல்லாம். ஸோ இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டோங்கிறனால வந்து பன்னீர் புர்ஜி மாதிரி கேப்சிகம் ஆனியன் இதெல்லாம் போட்டு பன்னீர் புர்ஜி மாதிரி ரெடி பண்ணிட்டோம். சைடில் வந்து கோகோனட் சட்னி வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து பெருசாக ஒன்றும் இது பண்ணல. அவங்க சாம்பாரும் அந்த சட்னியும் வச்சு அவங்க சாப்பிட்டாங்க. தோசை வச்சு தோசையும் சுட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி 2 இதுவும் வந்து தோசையை வச்சு அவங்களுக்கு இது பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எங்கேயும் நம்மளோட வேலை கழுவி முடிச்சுட்டு ஸோ இது எல்லாமே நைட் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்து மாதிரியும் தான் நீட்டாக வச்சுருவேன் நான் இதை மட்டும் ஃபுல்லாக. ஸோ கிச்சனை கீழேயும் ஃபுல்லாக துடைச்சி முடிச்சுட்டு ஸோ இப்படி வச்சா தான் வந்து காலையில் எந்திரிச்சு வந்துட்டு நம்ம குக் பண்ணுறது கடகடன்னு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பசுமஞ்சள் சொல்லுவாங்க. மஞ்சள் ப்ளஸ் மிளகு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பூண்டு வந்து அப்படியே தண்ணியை குடிச்சு முழுங்கிடுவேன். மெல்லெல்லாம் சாப்பிட முடியாது என்னால். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட நைட்டு இதுவும் முடிஞ்சுது. ஸோ